வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். हम अब परमेश्वर के वचन की ओर ताकेंगे. நேரம் ஆயிட்டனால ஒரு சுருக்கமான ஒரு தேவனுடைய செய்தியை நாம் பார்ப்போம். अभी समय हो गया, इसलिए थोड़ा सा परमेश्वर का आज का संदेश देखेंगे. சங்கீத புத்தகம் भजन संगीता 29 அதிகாரம் 21वां अध्याय 29 அதிகாரம் 29वां अध्याय 2வது வசனம். दूसरा वचन. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். यहोवा की नाम की महिमा करो, पवित्रता से शोभायमान होकर यहोवा को दंडवत करो. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். यहोवा के नाम की महिमा करो, பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். पवित्रता से शोभायमान होकर यहोवा को दंडवत करो. ஆங்கிலத்தில் அதை எப்படி எழுதப்பட்டிருக்கிறதை சற்று இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? वो वचन का भी अंग्रेजी में भी पढ़ेंगे. ப்ளீஸ் ரீட் இன் இங்கிலீஷ். Hallelujah. Hallelujah. Worship the Lord in the beauty of holiness. अंदर चेयर लो कर. Hallelujah. हालेलुया. नजदीक डालो. बैठिए, कुर्सी में बैठ जाए. कुर्सी में बैठना, बैठ जाओ. नहीं चाहिए. இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए. பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். पवित्रता से शोभायमान होकर यहोवा को दंडवत करो. பரிசுத்தம், நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். हमारा परमेश्वर पवित्र है. நம்முடைய தேவன் யார்? हमारा परमेश्वर कौन है? பரிசுத்தம் உள்ள தேவன். पवित्र परमेश्वर. அவரை தொழுது கொள்வதற்கு நாம் வந்திருக்கிறோம். हम उसको दंडवत करने आया है. அல்லேலூயா. हालेलुया. சில கோயில்களை தரிசிக்கணும் சொன்னா, சாமியை தரிசிக்கணும்னா என்ன தேவை? பணம் தேவை. और कई मंदिर में स्वामी को दर्शन पाने के लिए स्वामी से पैसे चाहिए, நெய் வேணும், घी चाहिए மாலை வேணும், और हार चाहिए, இந்த உலகத்துல பத்தி வேணும், அகர்பத்தி, और अगरबत्ती मेणबत्ती, ஏதாவது ஒரு कुछ भी चीजों को இந்த लेकर. உலகத்துல. ஆனால் நம்முடைய தேவன் परंतु हमारा परमेश्वर பரிசுத்தர். पवित्र है. பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ள வாருங்கள். पवित्र शोभायमान होकर यहोवा को दंडवत करने आओ. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே अगर जो कहा यहोवा के भवन में जाएंगे आओ, மனமகிழ்ச்சியோடு கூட मैं आनंद के साथ आया हूँ. சங்கீதம் 122:1 எடுத்து வாசிக்கலாம். भजन संगीता 122वां अध्याय में पहला वचन. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். जब लोगों ने मुझसे कहा आओ हम यहोवा के भवन को चले, तब मैं आनंदित हुआ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. की महिमा हो. அங்கே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. पवित्र बिना परमेश्वर को हम दर्शन नहीं पा सकते. கர்த்தருடைய ஆராதனைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். हम अभी प्रभु को आराधना करने के लिए उनके सम्मुख में आया है. எதற்காக வந்திருக்கிறோம்? क्यों आया हम? அவரை தொழுது கொள்ள, उनको दंडवत करने के लिए, அவரை ஆராதனை செய்ய. उसको हम आराधना करने के लिए. அதற்கு தேவை என்ன? वो आराधना करने के लिए क्या जरूरत है? அதற்கு தேவை என்ன? जरूरत क्या है? அதனுடைய கருப்பொருள் என்ன? आमेन. उसका अर्थ क्या है? அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ளுங்கள். पवित्रता से शोभायमान होकर दंडवत करना. பரிசுத்தத்துக்கு ஒரு அலங்காரம் இருக்கிறது. आमेन. पवित्र जो है उसका एक शोभा है. அல்லேலூயா. हालेलुया. பியூட்டி. आमेन. सुंदर. அன்னைக்கு தான் பியூட்டி, டியூட்டி இஸ் ஃபைவர், என்ன பியூட்டின்னு போயிடறாங்க. आमेन. उसी दिन जिस दिन हम दंडवत करना उसी दिन हम बोलता मेरे काम है मेरा ब्यूटी. டியூட்டி தான் என்னுடைய பியூட்டி. हाँ, जो मेरा काम है वो ये मेरा ब्यूटी. கடைதினுக்கெல்லாம் டியூட்டி தான் பியூட்டியா இருக்கு. कड़ी दिन को भी ऐसे है,
उनका काम है शोभायमान। அல்லேலூயா. हालेलुया। சொல்றா சில பேர் செய்யும் தொழிலே எனக்கு தெய்வம். कई लोग बोलेंगे मैं जो काम करता हूँ वही मेरा ईश्वर है। அங்கே பாடுங்க நம்முடைய பரிசுத்த தேவன். परंतु देखिए हमारा पवित्र परमेश्वर। அல்லேலூயா. हालेलुया। அந்த அலங்காரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா जो शोभायमान है उसके अंदर क्या है? தேவனுடைய மகிமை இருக்கிறது. परमेश्वर का तेज। நம்முடைய தேவன் மகிமை உள்ள தேவன். हमारा परमेश्वर तेजो மகிமையின் தேவன். तेजोमय ईश्वर है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேவன் யார்? சேனையின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். सेनाओं का यहोवा पवित्र पवित्र पवित्र। சேனாவுக்கு யெகோவா பவித்ர பவித்ர பவித்ர. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. हालेलुया। இந்த பரிசுத்தத்தை தான் அவன் அந்த அழகத்தான் கெடுத்துட்டான். ये शोभायमान को वो शैतान ने उसी दिन हरा दिया। பியூட்டி. ब्यूटी सुंदर। ஏதேனில் ஒரு பியூட்டி இருந்துச்சு. अदेन वाटिका में एक शोभा देता था। இப்போ நாம செலவு பண்ணி பியூட்டி பார்லர் போறோம். अभी हम खर्च करके ब्यूटी पार्लर जाता है பியூட்டி பார்லர் மேக்கப். मेकअप के लिए। எங்க பிரயாணம் பண்ணாலும் மேக்கப் செட்டோட தான் போறாங்க. हाँ कहाँ भी यात्रा हो वो मेकअप सेट के साथ ही जाता है। எத்தனை பேர் மேக்கப் போடுறதுக்கு போட்டே நேரமாக்கிட்டுன்னு தெரியல. और जितने लोग को मेकअप कर करके यहाँ आने के समय लगा क्या मालूम। ஃபேர் அண்ட் லவ்லி, फेयर एंड लवली, பவுடர், पाउडर, எல்லாம் காஸ்மெட்டிக் ஐட்டம். पूरे कॉस्मेटिक आइटम्स। இங்கே கவனிக்கணும். सुनिए। ஆனால் அவர் இயற்கையான ஒரு பியூட்டி. हाँ लेकिन एक कुदरत की करिश्मा, அந்த தேஜஸ்வி. तेजस्वी। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த பியூட்டி वो तेजस्वी ஏதேனில் இருந்த பியூட்டியை காணோம். जो अदन वाटिका में था वो तेजस्वी अभी नहीं है। அந்த அழகிலே ராஜா மகிழ்வார். आमेन। उस सुंदरता में वो राजा आनंद। அப்ப நமக்கு தேவை கர்த்தரை தொழுது கொள்ள நமக்கு தேவை பரிசுத்தம். हाँ आमेन। उस परमेश्वर को दंडवत करने के लिए हमारा जरूरत पवित्रता। 1 பேதுருக்கு எழுதின நிருபம் पहला- 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். पहला पत्रस का पत्री पहला अध्याय में 15 और 16 वचन को पढ़ेंगे। உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை இல்லாவற்றில் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் என்று எழுதியிருக்கிறது. पर जैसे तुम्हारा बुलाने वाला पवित्र है वैसे कि तुम भी अपने सारे चाल चलन में पवित्र बनो, क्योंकि लिखा है पवित्र बनो क्योंकि मैं पवित्र हूँ। நம்முடைய தேவன் யார்? हमारा परमेश्वर कौन है? பரிசுத்தர். पवित्र है। அவர் யார்? वो कौन है? உங்களை அழைத்தவர் பெயர் என்ன? जो तुम्हें बुलाया उसका नाम क्या है? உங்களை இங்க அழைத்தவருடைய பெயர் என்ன? तुम सभी को यहाँ बुलाया उसका नाम क्या है? பரிசுத்தர். पवित्र है। இயேசு பரிசுத்தர். यीशु पवित्र, பரிசுத்த ஆவியின் पवित्र आत्मा में கற்பந்தரிக்கப்பட்டு பிறந்தவர். आमेन। पवित्र आत्मा से वो गर्भ में आया। இயேசுதான் பரிசுத்தர். यीशु ही पवित्र, அவர்தான் பரிசுத்தர். वो ही पवित्र है। அவர்தான் பரிசுத்தர். वो ही पवित्र है। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. पवित्र बिना कोई परमेश्वर का दर्शन नहीं पा सकता। ஆகவே பரிசுத்தம் தேவை. इसलिए पवित्र हमारा जरूरी है। தேவன் நீ தொழுது கொள்வதற்கு அவரை ஆராதிக்கிறதுக்கு தேவை பரிசுத்தம். तो परमेश्वर को दंडवत करने के लिए, उनको सेवा करने के लिए पवित्र जरूरत है। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. क्योंकि पवित्र बिना कोई उनका दर्शन नहीं पा सकता। எபிரேயருக்கு எழுதின நிருபம் इब्रानी की पत्री 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 14வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 14वां वचन। யாவரோடும் சமானாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. सबसे मेल मिलाप रखो और उस पवित्रता के खोजी हो जिसके बिना कोई प्रभु को कदापि न देखेगा। எல்லாத்தையும் வாங்கிடலாம், बाकी सब हम कर ही सकता, பரிசுத்தத்தை வாங்க முடியாது. पवित्रता को हम कभी नहीं करेंगे। எங்கயாவது கடையில கிடைக்குமா? कहाँ भी दुकान में मिलेगा क्या? அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தம். पवित्र है। பரிசுத்தம்னா என்ன? पवित्र मतलब क्या है? அசுத்தத்துக்கு எதிர்ப்பதம் பரிசுத்தம். में जो अशुद्धता है उसका विलोम की शब्द पवित्र பொய்க்கு எதிர்ப்பதம் சத்தியம். है। जो झूठ है उसका विलोम की शब्द सत्य है। இங்க கவனிக்க வேண்டும் பியூட்டி. में सुंदरता, அந்த பரிசுத்தத்துக்குள்ள ஒரு அழகு இருக்கிறது. जो पवित्रता है उसके अंदर सुंदरता है। அது பேர் தான் தெய்வீகம். उसका नाम ईश्वरत्व है। ஈஸ்வரியத்தை சுமந்தா அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சான்ஸ்கிரிட்ல சுமந்தா அப்படி ஈஸ்வரியத்தை அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க தெய்வீகம். आमेन। ईश्वरत्व।
அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், ऐसे एक ईश्वरत्व अनुभव, பியூட்டி. सुंदर, அந்த பியூட்டி அந்த பரிசுத்தத்துக்கு இருக்கிறது. वो शोभायमान, वो पवित्रता में है. இந்த உலகத்துல யாரும் பரிசுத்தர் இல்லை. इस जगत में कोई भी पवित्र नहीं. பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். सभी ने पाप किया, परमेश्वर का महिमा से रहित हुई. ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். रोमियो को पत्री 3 अध्याय 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. रोमियो को पत्री 3 अध्याय 23वां वचन, सबने पाप किया और परमेश्वर की महिमा से रहित है. தேவனுடைய பரிசுத்தத்தை இந்த பாவம் கெடுத்து விட்டது. और परमेश्वर के वो पवित्रता को ये पाप ने हरा दिया, नुकसान பாவம் कर दिया. நீங்க கவனிங்க, பாவம்னா என்ன? पाप मतलब क्या? அல்லேலூயா. हालेलुया. பாவம்னா என்ன? पाप मतलब क्या? பாவம்னா என்னங்க? बोलिए, पाप मतलब क्या? தேவனுடைய கட்டளையை விட்டு அவர்கள் மீறிட்டாங்க. वे लोग परमेश्वर की आज्ञा से दूर हुए. அந்த தேவன் சொன்ன அந்த கட்டளை, தேவனுடைய சாயலாக ரூபமாக உண்டாக்கப்பட்டவர்கள், जो परमेश्वर का स्वरूप और समानता में बनाए वो लोग, இந்த அவர் ஒரு கட்டளை, இந்த கனியை புசிக்கினாலே சாகவே சாவாய். आमीन. परमेश्वर ने एक आज्ञा दिया था, जिस दिन ये फल को तू खाएगा उसी दिन तू मरेगा. அந்த பரிசுத்தத்தை தான் இழந்து விட்டார்கள். उस पवित्रता को खो दिया, தேவ சாயலை இழந்து விட்டார்கள். परमेश्वर से रहित हुआ, நிர்வாணிகள் ஆயிட்டார்கள். नंगेपन हो गया. பொய்யும் பொய்க்கு பிதாவான சொந்தத்தில் எடுத்து பேசினார். और वो झूठ है, झूठ के पिता बन गया. जब वो बातें करता अपने स्वयं से बात किया. வேதம் சொல்லுது யோவான் 8:44 यूहन्ना 8वां अध्याय 44 वचन, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனால் உண்டானவர்கள், तुम अपने पिता शैतान की ओर से हो, அவனுடைய இச்சையை செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். तुम उनके लालसाओं को पूरा करना चाहते அவன் हो. ஆதி முதற்கொண்டு மனத கொலைவானா சத்தியம் எடுத்து இல்லாதபடி அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு விதாமா இருக்கபடி அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுறான். वो तो आरंभ से हत्यारा है और सत्य पर स्थिर न रहा, क्योंकि सत्य उसमें है कि नहीं. जब वो झूठ बोलता तो अपने स्वभाव ही से बोलता है, क्योंकि वो झूठा है वरन झूठा का पिता है. தேவனுக்கு எதிராளியானவன் பிசாசனவன். शैतान परमेश्वर का बैरी है. தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக பொய், परमेश्वर का सत्य के विरोध से झूठ. தேவனுடைய பரிசுத்தத்தை நிலைகுலைய செய்தவன். वो परमेश्वर की पवित्रता को पूरा ஏதேனிலே இருந்த அழகானவர்களை, जो एथेन वाटिका में थे वो शोभायमान, தேவ சாயலாக இருக்கப்பட்ட மகிமையாக அனுபவத்தை, அந்த பியூட்டியை குலைத்தது யார்? जो परमेश्वर का वो तेजस्वी वो शोभायमान को कौन तितर बितर किया? அந்த பொய்யை, சத்தியத்துக்கு பதிலாக பொய்யை கொண்டு வந்தான். सत्य को पहले झूठ को लेकर आया शैतान. சொந்தத்துல எடுத்து பேசினான். वो अपने स्वयं ही सी बात किया. ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்துக்குள்ளே சொந்த கருத்து, சொந்த தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு சொந்தமா பேசினான். आदम और दोनों उस वाटिका में परमेश्वर से अलग होने के लिए ये अपने स्वयं ही से बातें किया. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, इसलिए शास्त्र कहता है, நீங்கள் எடுத்து வாசிக்கலாம், யோவானுக்கு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் यूहन्ना सुसमाचार 17वां अध्याय 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். 17 अध्याय 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியமே, உம்முடைய வசனமே சத்தியம். सत्य के द्वारा उन्हें पवित्र कर, तेरा वचन सत्य है. இங்க கவனிங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். आमीन. तेरे सत्य के द्वारा उन्हें पवित्र कर. பரிசுத்தம், पवित्र பரிசுத்தம். पवित्र. அதுக்கு விரோதமாக उस पवित्रता के विरोध से பொய்யை கொண்டு தன் சொந்தத்திலே கொண்டு வந்தான். झूठ के द्वारा अपने स्वयं ही बातें करने அந்த लगा. பரிசுத்தத்தை இழந்து விட்டார்கள். वो पवित्रता को खो दिया, அந்த பியூட்டியை இழந்து वो விட்டார்கள். शोभायमान को खो दिया, தேவனுடைய சாயலை இழந்து விட்டார்கள். परमेश्वर के स्वरूप को खो தேவனுடைய दिया, மகிமையை இழந்து परमेश्वर விட்டார்கள். का तेजस्वी को खो दिया. ஆனால் வேதம் சொல்லுகிறது, परंतु शास्त्र நீங்கள் कहता है, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறீர்கள். आमीन, मैं खाली तो हूँ फिर भी मैं நீங்கள் सुंदर हूँ. கருப்பா இருந்தாலும் அழகா यदि இருக்கிறீர்கள். तुम भी काला होगा
लेकिन तुम உன்னத सुंदर பாட்டு है। ஒண்ணுல சொல்லுது, நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாய். आमेन। श्रेष्ठ गीत पहला अध्याय में लिखा है। 1:5 சொல்லுது, நீ கருப்பா இருந்தாலும் நீங்கள் அழகா இருக்கிறீர்கள். आमेन। श्रेष्ठ गीत पहला अध्याय 5वां वचन में, हे यरूशलेम की पुत्रियों, मैं काली तो हूँ परंतु सुंदर हूँ। இங்கே கவனிக்க, கர்த்தர் உங்களை வேதம் அழகாகவே பார்க்கிறது. शास्त्र के रीति पर तुम सब सुंदर है। உங்கள் கண்கள் காண்கிறனாலும் காதுகள் கேட்கிறனாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியசாலிகள். आमेन। तुम सब अपने आंखों से देखता है, अपने कानों से सुनता, इसलिए तुम सब மீண்டும் இந்த धन्य हो। வேத வசனத்தை உங்கள் கண்கள் காண்கிறது, दोबारा ये वचन को तुम्हारे आंखों से तुम देखता है, உங்கள் காதுகள் கேட்கிறது, तुम्हारे कानों से तुम सुन நீங்கள் रहे हो। ஒவ்வொருவரும் तुम பாக்கியசாலிகளே. सब धन्य लोग हैं। மத்தேயு சுவிசேஷம் मत्ती की 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय, 16வது வசனம் சொல்கிறது, मत्ती 13वां अध्याय 16वां वचन, உங்கள் கண்கள் காண்கிறனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். आमेन। पर धन्य है तुम्हारी आंखें कि वे देखती है और तुम्हारे कान की वे सुनते हैं। இந்த வசனத்தை நீங்கள் கேட்கிறீர்கள், காண்கிறீர்கள். आमेन। अब ये वचन को तुम सुनते हो और देखते हो, நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியசாலிகள். तुम सब धन्य है। நீங்களும் அழகானவர்கள். तुम भी शोभायमान, இயேசு கிறிஸ்துவை கொண்டு यीशु मसीह के द्वारा மீண்டும் அழகான தோட்டத்தில் சேர்க்கப்பட்டவர்கள். आमेन। तुम्हारा एक शोभायमान वाटिका में तुम सभी को इकट्ठा தேவனுடைய किया। சபையிலே சேர்க்கப்பட்டவர்கள். परमेश्वर की मंडली में तुम सभी इकट्ठे हुए। மகிமுள்ள சபையாக நிறுத்துவதற்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார். आमेन। एक महिमा के तेजस्वी कलीसिया बन के अपने सम्मुख खड़ा करने के लिए यीशु अपने आप को सौंपा। இயேசு தன்னையே மீண்டும் ஒப்புக் கொடுத்தார். तुम्हारा यीशु अपने आप को सौंपा है। மீண்டும் உங்களுக்குள்ளே ஒரு, அதாவது ஸ்ப்ளெண்டர் ஹோலினஸ், மீண்டும் ஒரு அழகை தரும்படியாக तुम्हारा तुम्हारे अंदर वो शोभायमान आने के लिए ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. की नाम की महिमा हो। வேதம் சொல்கிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, इफिसियों 5वां अध्याय में 27वां वचन, கரைதிரை முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். और उसे एक ऐसी तेजस्वी कलीसिया बनाकर अपने पास खड़ी करे जिसमें न कलंक न चुरी न कोई और ऐसी वस्तु हो, वरन पवित्र और निर्दोष हो। உங்களை மகிமுள்ள சபையாக நிறுத்தவே, तुम्हें तेजस्वी कलीसिया बनाकर खड़ा करने के लिए, மீண்டும் உங்களை அழகானவர்களாக நிறுத்தவே தேவன் விரும்புகிறார். दोबारा शोभायमान करके खड़ा करने के लिए प्रभु चाहत कर। அல்லேலூயா. हालेलुया। எப்போது அழகாக்கப்படுகிறீர்கள்? कब तुम शोभायमान होता? கரையும் திரையும் இந்த சத்தியத்தை கொண்டு எடுக்கப்பட வேண்டும். आमेन। तुम्हारे सारे खलंग और छुरी ये सत्य के द्वारा दूर होना। கரை எடுத்தாச்சு, अभी खलंग निकाल दिया, கரை எடுத்தாச்சு, अभी खलंग को निकाल दिया, ஆனா அதுல இருக்கிற வடு இருக்கிறது, लेकिन उसमें ये छुरी है, அதுதான் திரை. वो ही छुरी। அல்லேலூயா. हालेलुया। அந்த திரை எடுக்கட்டா அதுல இனிப்பு தொடச்சாச்சு, अभी जो मिट्टा है गिरा है उसको पोंछ लिया, அதுல வடு இருக்கிறது, फिर भी उसमें थोड़ा रहेगा, அதுல वापस आकर बैठेगा, உட்காரத்தான் செய்யும். आके बैठेगा। நீ வடுவை எடுக்காட்டா तो छुरी को भी नहीं निकालेगा, அவன் உட்காரத்தான் वो செய்வான். बार बार आके बैठेगा। ஆகவே சத்தியத்தை கொண்டு, इसलिए सत्य के द्वारा, வசனத்தை கொண்டு वचन के द्वारा உன்னை பரிசுத்த மகிமுள்ள சபையாக நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். प्रभु ऐसे चाहत करता तू एक तेजस्वी कलीसिया बनकर उसके सम्मुख खड़ा होना। மீண்டும் அல்லேலூயா சொல்லுவோம். दोबारा हालेलुया कहेंगे। हालेलुया। அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. पवित्र बिना कोई भी वो परमेश्वर का दर्शन नहीं पा உங்களுக்கு सकता। தேவனை தரிசிக்கிறதுக்கு தேவை கருப்பொருள் பரிசுத்தம். आमीन। तुम परमेश्वर का दर्शन देखना है, क्या जरूरत है? पवित्र है। இதை குறித்து வேதபாட கூட்டத்தில் நான் நன்றாக பேசுவோம். इसके बारे में हम बाइबल स्टडी में अच्छी இப்ப बात நேரம் இல்ல. करें। अभी समय नहीं। அவன் தேவனை தரிசிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை என்ன? अब परमेश्वर का दर्शन पाने के लिए तुम्हारा क्या जरूरत है? பரிசுத்த வேதாகமம் தேவை. पवित्र शास्त्र जरूरत அதாவது है। பிரதர் சார்லி புதுசா பரிசுத்த வேதாகமத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறார். आमीन। इसलिए डार्लिंग ब्रदर नए बाइबल के साथ आया। आमीन। हालेलुया। ஆனா இங்க அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே வீட்டுல கொண்டு வைக்க கூடாது. नया ले लिया फिर ऐसे ले जाके घर पे नहीं रखना, இதை பரிசுத்தம் அடைய வேண்டும். ये पवित्र होना। இதுக்கு பேரு தான் பரிசுத்த வேதாகமம். इसलिए इसका नाम पवित्र शास्त्र है। पवित्र शास्त्र है. पवित्र शास्त्र, होली बाइबल, पवित्र शास्त्र है। होली होली होली. पवित्र 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 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. पवित्र बिना कोई परमेश्वर का दर्शन नहीं देगा। தாவீது தான் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பிரஸ்தாவப்படுத்தி ஒரு செலிப்ரேட் பண்ணின பாட்டு தான் இந்த பாட்டு. ये गीत दाऊद ऐसे प्रभु के संदूक के सामने
ऐसे प्रसिद्ध करके गाया। சங்கீதம் 96ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்க முடிகிறது. भजन संगीता 96 எப்படி 29:2 வாசித்தோமோ जैसे हम अभी 29वां अध्याय दूसरा वचन को पढ़ा वैसे 96:9 இருக்கிறது. भजन संगीता 96 में 9वां वचन அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். आमेन। भजन संगीता 96 में 9वां वचन पवित्रता से शोभायमान होकर यहोवा को दंडवत நீ அவரை தொழுது கொள்ள வேண்டும். तो उनको दंडवत करना, தொழுது கொள்வதற்கு தேவை பரிசுத்தம். दंडवत करने के लिए जरूरत पवित्र। வேத வசனமே உன்னை பரிசுத்தமாக்குகிறது. ये सत्य, ये पवित्र वचन है तुम्हें पवित्र करेगा। தேவன் ஆவியாய் இருக்கிறார். परमेश्वर आत्मा है। யோவான் 4ஆம் அதிகாரம் 24 சொல்கிறது, यूहन्ना 4वां अध्याय 24 वचन தேவன் ஆவியா இருக்கிறார். परमेश्वर आत्मा அவரை है। தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். जो कि उसको दंडवत करता है आवश्यक है कि आत्मा और सच्चाई से उसको आराधना करे। தேவன் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்? परमेश्वर कैसा है? God is spirit. परमेश्वर आत्मा है। நீ அவரை தொழுது கொள்வதற்கு अगर तू उसका आराधना करने के அவர் लिए எங்க இருக்கிறார்? वो कहाँ है? சில பேர் இங்க வந்து சில பேர் புதுசா வந்தாங்க வந்து எங்கயாவது இருக்கான்னு பாப்பாங்க. कई लोग नए आएंगे अंदर, इधर आके ऐसे ऐसे ढूंढेंगे कुछ है क्या, எனக்கு ஏதாவது மூர்த்தி இருக்குதா? कुछ मूर्ति रखा है क्या, कुछ प्रतिमा बना के रखा है क्या? कुछ खड़ा किया क्या इधर, ஏதாவது போட்டோ இருக்குதா? कुछ फोटो तस्वीर है क्या? இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, இங்க கவனிங்க. வானத்துக்கும் கீழையும் மேலையும் ஆகாயத்திலையும் அது கீழையும் ஒரு விக்கிரகமும் ஒரு சொரூபம் உண்டாக கூடாதுன்னு சொல்லிட்டார். वैसे परमेश्वर ने आज्ञा दिया आसमान के नीचे इस पृथ्वी के ऊपर ना कोई प्रतिमा ना कोई मूर्ति खड़ा யாத்ராகம करना। புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். निर्गमन के पुस्तक 20वां अध्याय, யாத்ராகமம் 20:3 வாசிக்கிறோம். निर्गमन 20वां अध्याय में 3रा என்னை நீ உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். आमीन। मेरे द्वारा மேலே तो அல்லவா मुझे छोड़ दूसरे को ईश्वर करके न मान। மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளும் ஒப்பான ஒரு சொர்வத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். आमीन। तो अपने लिए कोई मूर्ति खोदकर न बनाना, न किसी की प्रतिमा बनाना जो आकाश में या पृथ्वी पर या पृथ्वी के जल में है। நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்குடைய அக்கிரமங்களை பிதாக்கிடத்திலும் 3ஆம் நாள் தலைமுறை விசாரிக்கிறேன். तो उनको दंडवत न करना और न उनकी उपासना करना, क्योंकि मैं तेरा परमेश्वर यहोवा जलन रखने वाला परमेश्वर हूँ, और जो मुझसे बैर रखते हैं उनके बेटों पोतों और परपोतों को भी पितरों का दंड दिया करता हूँ। தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? हमारा परमेश्वर कैसा है? தேவன் எப்படிப்பட்டவர்? परमेश्वर कैसे आत्मा है? God is spirit. परमेश्वर आत्मा है। தேவன் ஆவியாக இருக்கிறார். परमेश्वर आत्मा है। ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை. और जो आत्मा परमेश्वर के लिए ना कुछ मूर्ति। இப்ப தேவனை தொழுது கொள்ள நான் எப்படி தொழுது கொள்வேன்? फिर हम परमेश्वर को कैसे दंडवत करूं? தேவனை தொழுது கொள்வதற்கு कैसे उसका आराधना करूं? பரிசுத்தம் தேவை. पवित्र இந்த வேத வசனத்தை கொண்டு ये वचन के இந்த द्वारा, வேத வசனம் ஆவியாகவும் ஜீவனமாய் இருக்கிறது. ये वचन आत्मा और जीवनता है। யோவான் 6:63 வாசிக்கலாம். यूहन्ना 6:63 மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நான் சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாகவும் இருக்கிறது. आत्मा तो जीवनदायक है, शरीर से कुछ लाभ नहीं। जो बातें मैंने तुमसे कही है वे आत्मा है और जीवन भी है। John chapter 6:633. यूहन्ना सुसमाचार 6वां अध्याय में 63वां वचन। ஏன் நாம் இந்த வேத புத்தகத்தை தேடி தேடி வாசிக்கிறோம்? हम क्यों ये पवित्र शास्त्र में ढूंढ ढूंढ के पढ़ता है? இங்கே கவனிக்க வேண்டும். மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. शरीर से कुछ लाभ नहीं। அவன் பொய்யை சொந்தத்திலே பேசுவான். वो अपने स्वयं ही से झूठ ही बोलेगा। நமக்கு என்ன இருக்கிறது? हमारे अंदर क्या है? பொய்க்கு பிதா ஆதாமுடைய சுபாவம் இருக்கிறது. जो झूठ के पिता है वो आदम की அவன் स्वभाव। எடுத்தது உடனே சொந்தத்துல தான் எடுத்து वो பேசுவான். तुरंत अपने स्वयं ही सी बात करेगा। அதாவது அப்போஸ்தலன் பவுல் அங்கே ரோமர் 7:21 சொல்றாரு, நன்மை செய்ய விரும்பினால் தீமைங்கிற பிரமாணம் இருக்கு. इसलिए प्रेरित पौलुस ने रोमियो को पत्री 7वां अध्याय 21 वचन कहता है, भला करने तो मैं चाहत करता हूँ लेकिन मेरे अंदर एक बुरा है। 23 சொல்கிறது, 23 वचन 23:7-23 இந்த பிரமாணத்துக்கு விரோதமான வேறொரு பிரமாணம் என் அவயத்தில் இருக்கிறதை காண்கிறேன். परंतु मुझे 7:23 रोमियो 7वां अध्याय 23 परंतु मुझे अपने अंगों में दूसरे प्रकार की व्यवस्था दिखाई पड़ती है।
இங்கே கவனிங்க, இந்த பிரமாணத்துக்கு விரோதமாக ये व्यवस्था के विरोध से வேறொரு பிரமாணம் நம்ம அவயத்துல இருக்கிறது. दूसरी व्यवस्था हमारे अंग में है. முந்தின மனிதன் ஆதாம். पहले मनुष्य आदम. முந்தின மனிதன் யாரு? पहले मनुष्य कौन है? ஆதாம். आदम. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசால் உண்டானவர்கள். तुम अपने पिता शैतान की ओर से हो. அவன் ஆதிமுதற்கொண்டு சொந்தத்துல தான் எடுத்து वो பேசுவான். आरंभ ही से अपने स्वयं ही सी बातें இங்க करता है. கவனிக்க வேண்டும், உங்களுக்குள்ளே இந்த பிரமாணத்துக்கு விரோதமான வேறொரு பிரமாணம் இருக்கிறது அவயத்துல. तुम्हारे ये अंग में ये व्यवस्था के विरोध से और एक दूसरी அது व्यवस्था பாவ है. பிரமாணத்துக்கு உன்னை சிறையாக்கி வைத்திருக்கிறது. वह तुम्हें ऐसे पाप की व्यवस्था के बंधन में डाला. அவரை தொழுது கொள்வதற்கு, हम उसका आराधना करने, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதற்கு आत्मा सच्चाई से उसका आराधना करने के இந்த வேத புத்தகம் தேவை. ये शास्त्र இந்த हमारा जरूरत, சத்தியம் தேவை. ये सत्य तुम्हारा ஆகவே जरूरत. தான் அந்த சத்தியத்தை அறிந்து ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிறோம். इसलिए हम ये सत्य को जानकर आत्मा और सच्चाई से उसको दंडवत இந்த करता है. வேத வசனம் ஆவியாகவும் ஜீவனுமாகவும் இருக்கிறது. आमीन. ये वचन, ये शास्त्र वचन जीवनदायक और இந்த வேத आत्मा, வசனமே சத்தியம். ये वचन की सत्य है. இதுவே பரிசுத்தம் உண்டாகிறது. इसके द्वारा ही पवित्र அந்த मिलता है. பரிசுத்தத்தை கொண்டு அவரை நீங்கள் தொழுது கொள்கிறீர்கள். इस पवित्रता के द्वारा हम उनका आराधना करता அங்கே है. அப்ப நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தை தேவை. आमीन. इसलिए प्रभु का वचन हमारा தேவனுடைய जरूरत, சத்தியம் தேவை. परमेश्वर का सत्य அதுக்கு जरूरत தான் है. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி 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 வாசிக்க சொல்கிறார். इसलिए वचन कहता है यहोवा के पुस्तकों में ढूंढ ढूंढ के पढ़ो. இந்த புதிய வருஷத்திலே சரியான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். आमीन. हम सब ये नए साल में एक अच्छे ठान लेंगे. வேதத்தை தேடி வாசிக்க. ये शास्त्र वचन को ढूंढ ढूंढ के पढ़ेंगे. ஏசாயா 34:16 சொல்கிறது. ஏசாயா 34वां अध्याय में 16 वचन. கர்த்தருடைய புத்தகத்தை தேடி தேடி வாசிங்கள், ஒன்று குறைவில்லாது ஜோடி இல்லாது அவருடைய ஆவி அவர்களை ஒன்று சேர்க்கும். आमीन. ஏசாயா 34वां अध्याय में 16 वचन. यहोवा के पुस्तक में ढूंढ ढूंढ के पढ़ो, उनमें से एक भी बात बिना पूरा हुए न रहेगी, कोई बिना जोड़ा न रखेगा, क्योंकि मैंने अपने मुंह से ये आज्ञा दी है और उसी की आत्मा ने उन्हें इकट्ठा இந்த किया. வேத வசனங்களை நீ தேடி ஆராய்ந்து பார்த்து தேட 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 जितने तो ये पुस्तक में ढूंढ ढूंढ के पढ़ेगा. இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, இந்த ஆவியான தேவன். परमेश्वर ஆதியிலே வார்த்தை இருந்தது. आदि में வார்த்தை वचन था. தேவனிடத்தில் இருந்தது. वचन परमेश्वर के அவர் पास, தேவனோடு वो இருந்தார். परमेश्वर के साथ, சகலம் உண்டாயிட்டது. सब कुछ उसके द्वारा இந்த उत्पन्न हुआ. தேவனுடைய வார்த்தைக்கு ये वचन को வல்லமை உண்டு. सामर्थ है. இந்த தேவனுடைய வார்த்தையை परमेश्वर का वचन உன்னை பரிசுத்தப்படுத்த முடியும். तुम्हें पवित्र करेगा. அப்போ நமக்குள்ள ஒரு பொய் இருக்கிறது. हमारे अंदर एक झूठ है. அதை எதிர்க்கிறதற்கு वो இந்த झूठ को हराने के लिए இந்த தேவனுடைய சத்தியம் ये தேவை. परमेश्वर का सत्य जरूरत है. हालेलुया. हालेलुया. ஆகவே தான் போராட வேண்டியது இருக்கிறது. इसलिए हम लड़ना अवश्य है. அதனால தான் போராட வேண்டியதா இருக்கிறது. इसलिए हमारा लड़ाई हो रहा है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. की नाम की महिमा हो. வேதம் சொல்கிறது. शास्त्र कहता அப்ப है இதற்காக போராட வேண்டியது இருக்கிறது. इस विषय के लिए हम मलयुद्ध करना. நம்மை இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். तुम पहले सत्य को जाना है. பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. पवित्र बिना हम उसका आराधना नहीं कर பரிசுத்த सकते. அலங்காரத்தோட தொழுது கொள்ள வேண்டும். पवित्रता से शोभायमान होकर उसको दंडवत அப்ப करो. இந்த பரிசுத்தத்துக்கு ஒரு அலங்காரம் இருக்கிறது. आमीन. ये पवित्रता के अंदर एक ஒரு शोभायमान है. தேவனுடைய மகிமை இருக்கிறது. परमेश्वर का तेजस्वी उसका अंदर ஒரு है. அழகு இருக்கிறது. उसमें एक सुंदरता है. அந்த தூதர்கள் அவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். आमीन. वहाँ फरिश्ते लोग उतना सुंदर है. அந்த தூதர்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டளையிடுவார். वो फरिश्ते लोग को तुम्हारे लिए आज्ञा देगा. அல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கு பணிவிடைக்காரர்களாக तुम्हारे கட்டளையிடுவார். कर्मचारी के रूप में आज्ञा ஆண்டவருடைய देगा. நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो. ஆராதனை வேலைகள்ல आराधना के समय தேவாவினர் அசைவாடுவார். पवित्र आत्मा मंडली தூதர்களை கட்டளையிடுவார். फरिश्तों को आज्ञा இப்படிப்பட்ட देगा. வேலையெல்லாம் நடக்கிறது. ऐसे सब काम எல்லா होता है. தடைகளை நிர்மூலமாக்குவார். सारी रुकावट को दूर करेगा. ஆண்டவரை ஆராதிக்கும் போது जब हम प्रभु का நல்ல आराधना करें, செய்தியான வார்த்தைகள் கடந்து வருகிறது. अच्छी मंगल शुभ समाचार आता है. யுத்தம் நடக்கிறது. युद्ध हो रहा है. எல்லாம் தேவனோடு நீங்கள் ஆராதிக்கும் போது, जब तुम परमेश्वर के साथ பரிசுத்தத்தோட आराधना தொழுது கொள்ளும் போது पवित्रता से तो आराधना करेगा, இந்த எல்லா வேலையும் நடக்குது. सारा काम होता है. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஒருபோதும் தேவனை தரிசிக்க முடியாது. पवित्र बिना कभी कोई அப்ப परमेश्वर का दर्शन இதற்கு नहीं. தேவை इसलिए जरूरत நம்ம பரிசுத்த வேதாமம் தேவை. हमारा पवित्र शास्त्र जरूरत, சத்தியம் தேவை. सत्य जरूरत, வசனம் தேவை. वचन जरूरत. இத இந்த சங்கீதங்களை பாடினவன் யார்? தாவீது பாடின சங்கீதம். पहला इतिहास की पुस्तक 16वां अध्याय. 1 நாளாகமம் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். पहला इतिहास को सभी निकालेंगे. எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல पहला इतिहास 16वां अध्याय में 29வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 29वां अध्याय. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி
காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். यहोवा பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். यहोवा के नाम की महिमा ऐसी मानो जो उसके नाम के योग्य है, पेट लेकर उसके सम्मुख आओ, पवित्रता से। First Chronicles 16 verse 29. First Chronicles 16 verse 29. पहला इतिहास 16वां अध्याय 29वां वचन. पवित्रता से शोभायमान होकर यहोवा को दंडवत करो. இங்கே பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ள தாவீது அப்படியாக தொழுது கொண்டார். यहाँ दाऊद ऐसे पवित्रता से उसको आराधना किया. பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ற அனுபவம், पवित्रता से शोभायमान होकर आराधना करने वाला अनुभव, அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து பிரஸ்தானம் பண்ண ஒரு சங்கீத சேவையை ஏற்படுத்தி வைத்திருந்தார். दाऊद ने ऐसे परमेश्वर का नाम को गुणान्वित करने के लिए, उसका नाम को महिमा बढ़ाने के लिए संगीत का एक सेना को खड़ा किया था. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. 16:5 பார்த்தா ஆசாப் அதுக்கு ஒரு நல்ல தலைவனாக அங்க ஆராதிக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறார். और 5 वचन में देख सकता है इस विषय में आसाप एक मुखिया था. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा. ஆசாப் ஒரு ஆராதனை வீரன், आसाप आराधना करने वाला सूरवीर, ஆராதனைக்கு ஒரு தலைவன். वो आराधना के लिए அவரை सरदार. குறித்து இன்னும் தீர்க்கதரிசி அவரை தீர்க்கதரிசி என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. आसाप पवित्रता भी, ஆசாப் பாடின சங்கீதமும் இருக்கிறது. और आसाप गाया हुआ गीत भी है. இங்கே அப்படி ஆராதித்த பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொண்ட தாவீது, वैसे ये दाऊद पवित्र शोभायमान से दंडवत किया. அதனால்தான் தாவீது அதிகமாக பாடி தேவனை ஆராதித்திருக்கிறார். इसलिए दाऊद अधिक से गीत गा गा के प्रभु को दंडवत किया. பாடி தேவனை துதித்திருக்கிறார். वो गई भजनों के द्वारा परमेश्वर को दंडवत किया. அப்படி துதித்து ஆராதித்த தாவீது, वैसे स्तुति करके आराधना किया हुआ दाऊद, ஆராதித்த அந்த தாவீதை குறித்து பார்க்கும்போது आराधना किया हुआ दाऊद के बारे में ஒரே ஒரு இடத்துல அவனுடைய வீழ்ச்சி ஆகிறது. एक विषय में उसका गिरपट आया. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாதபடி தடுமாறுகிறார். तभी वो पवित्र बिना परमेश्वर को दर्शन पाने डगमगाया था. இங்க பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு இடத்துல தடுமாற்றம் வந்து விட்டது. दाऊद के जिंदगी में केवल एक जगह पर गिरपट சங்கீத आया. புத்தகம் 51ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடிகிறது. भजन संगीता 51वां अध्याय 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சங்கீதம் 51:11. भजन संगीता 51 में घेरा. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாமலும் வரும். मुझे अपने सामने से निकाल न दे और अपने पवित्र आत्मा को मुझसे अलग न कर. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாக ஆவியை எனக்கு தாங்கும்படி செய்யும். अपने किए हुए उद्धार का अर्थ मुझे फिर से दे और उदार आत्मा देकर मुझे संभाल. இங்க பாருங்க, கர்த்தரை நீங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு கூட பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? अगर प्रभु को तुम पवित्र शोभायमान से आराधना करेंगे तभी तुम्हें क्या मिलता है? பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. एक बड़े आनंद, உற்சாகத்தின் ஆவி கிடைக்கிறது. उत्साहित की आत्मा मिली. இரண்டாவது ஒரு பெரிய ஒரு கம்பீரம் இருக்கும். और हम ऐसे जय जयकार मिलता होगा. அதனால சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசித்தால், भजन संगीता 118 अध्याय में 15 और 16 वचन, நீதிமான் கூடாரத்திலே எச்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரம் செய்யும் என்று சொல்கிறார். धर्मियों के दंभों में जय जयकार और उदार की ध्वनि हो रही है. यहोवा की दाहिनी हाथ से पराक्रम का काम होता है. ஒரு கம்பீரம் உண்டாகும். जय जयकार मिलता இங்க है. பாருங்க, கம்பீரம் சத்தம், ஷவுட் ஆஃப் ஜாய். आमीन. जय जयकार की ध्वनि. நீ கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொண்டால் உனக்கு ஒரு கம்பீரம் உண்டாகும். आमीन. जब तू प्रभु का पवित्र शोभायमान से दंडवत करेगा तभी तुम्हारे தாவீது जय जयकार. கம்பீர சத்தத்தோடு ஆராதித்தவர். दाऊद जय जयकार की ध्वनि से आराधना किया. ஆனால் சங்கீதம் 51 வாசிக்கும் போது, भजन संगीता 51, சங்கீதம் 51:14 வாசிக்கலாம். भजन संगीता 51 अध्याय में 14 वचन, 51:14. தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கெம்பீரமாய் பாடும். ए परमेश्वर, ए मेरे उद्धार करता परमेश्वर, मुझे हत्या के अपराध से छुड़ा ले, तब मैं तेरे धर्म का जय जयकार करने पाऊंगा. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். ये प्रभु मेरे मुंह खोल दे, तब मैं तेरा गुणानुवाद कर सकूंगा. கெம்பீரமாய் பாடினவன், जितने जय जयकार से प्रभु का धन्यवाद किया, கெம்பீரமாக பாடினவர், जय जयकार से गीत गाया, அவனுடைய
நாவு கட்டப்பட்டு விட்டது. अब वो दाऊद का मुंह बंद हो இங்க गया. பாருங்க, இந்த நாவுக்கு ஒரு கெம்பீரம் உண்டு. ये जीव के लिए एक जयजयकार है. அல்லேலூயா. हालेलुया. இந்த நாவு ஒரு கெம்பீரமாக கர்த்தரை ஆராதிக்கும். ये जीव जयजयकार से प्रभु को சில दंडवत பேருக்கு करे. ஆண்டவரை உயர்த்த முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? और कई लोग प्रभु को गुणानुवाद करने महिमा बढ़ाने नहीं हो रहा. பரிசுத்த कारण क्या? குறைச்சல். पवित्र नहीं. நீங்கள் பரிசுத்தத்தை அடைங்க, तुम पवित्र पाओ. வசனத்தை கொண்டு பரிசுத்தப்படுங்க. वचन के द्वारा पवित्र இந்த बनो. நாவின் கட்டு அவிழும். तुम्हारा ये जीव के बंधन टूट இங்கே जाएगा. கவனிக்க வேண்டும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருபோதும் தேவனை தொழுது கொள்ள முடியாது. आमेन. पवित्र बिना तुम कभी परमेश्वर का आराधना நாவு नहीं कर सकते. கட்டப்பட்டு விட்டது, अभी मुंह बंद हो गया. உதடு திறக்க முடியாது இருக்கிறது. उनके होठों को खोलने नहीं हो रहा. நிறைய பேருக்கு வாயை திறந்து ஆராதிக்க முடியவில்லை, कई लोग को यहाँ मुंह खोल के आराधना करने नहीं हो பாட்டு பாட முடியவில்லை, रहा. गीत गाने नहीं हो அவரை रहा. துதிக்க முடியவில்லை, உनको स्तुति करने அவரை नहीं हो रहा. ஆராதிக்க उनका முடியவில்லை. आराधना करने नहीं हो அதற்கு காரணம் என்ன? कारण क्या? சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய भजन संगीत- பாவதோஷத்துக்காக வேண்டிக் கொண்ட ஜெபம் தான் இந்த சங்கீதம் 51. आमीन. ये भजन संगीता 51वां अध्याय पाप की क्षमा के लिए दाऊद ने प्रार्थना किया. ஒரே ஒரு விஷயத்துல மாத்திரம் தவறிட்டார். केवल एक विषय में वो गलती किया. 1 ராஜாக்கள் 15:5 வாசிக்கிறோம். पहला राजाओं 15वां अध्याय 5वां वचन. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் पहला राजाओं 15वां अध्याय எடுத்து வாசிப்போம். 15:5 5वां वचन. வாசிக்கலாம். தாவீது ஏத்தியனாக உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருக்கும் நாளமெல்லாம் ஒன்றை விட்டு விலகாமலும் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். क्योंकि दाऊद वह किया करता था जो यहोवा की दृष्टि में ठीक था और इति उरिया की बात के सिवा है और किसी बात में यहोवा की किसी आज्ञा से जीवन पर कभी न मुड़ा. ஒன்று தவிர, आमीन. ஒரே ஒரு இடத்துல, केवल एक बात की सिवाय, இங்க ஒரே ஒரு இடத்துல தாங்க, केवल एक विषय में. மற்றதெல்லாம் அவன் எல்லாவற்றிலையும் அவருடைய பிரமாணத்தை விட்டு விலகாதபடி. बाकी सारे विषय में प्रभु का व्यवस्था से दूर नहीं हुआ. இங்க கவனிங்க, सुनिए, இதை விலகினதற்கு காரணம் என்ன? ऐसे दूर हुआ कारण क्या? அதாவது அவனுடைய யுத்த வீரன் யாரு? उरिया. உரியா. आमीन. वो हिती उरिया. அவனை யுத்தத்துல விட்டுட்டு उनको युद्ध में छोड़ के அவன் மனைவியை சொந்த மனைவியாக்கி கொள்கிறான். आमीन. उरिया की पत्नी को अपना कर दिया ஒரு கொலை, அவனையும் யுத்தத்துல முன்னின்று கொலையும் और செய்துட்டான். उरिया को भी युद्ध में खड़ा किया. இந்த रत्त- हत्या भी हो गया. ரத்த பலியும் கிடைக்குது. वो खून का बलि भी इस पर दोष आया. அவனுடைய மனைவி மற்றவருடைய மனைவியை தன் மனைவியாக்கி கொண்டதிலேயே இவனுக்குள்ள பாவம் और இருக்கிறது. दूसरे का पत्नी को अपना किया, ये भी पाप हो இங்க गया. கவனிக்க வேண்டும், सुनिए, பரிசுத்தத்தை இழந்துட்டார், पवित्रता को खो दिया. பரிசுத்த ஆவி இழந்துட்டார். पवित्र आत्मा को खो அதனாலதான் दिया. 10வது வசனத்துல சங்கீதம் 51:10 சொல்கிறார், इसलिए भजन संहिता 51:10 में, தேவனே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். हे परमेश्वर मेरे अंदर शुद्ध मन उत्पन्न कर और मेरे भीतर स्थिर आत्मा नए सिरे से उत्पन्न உமது कर. சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்துல விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும். मुझे अपने सामने से निकाल न दे और अपने पवित्र आत्मा को मुझसे अलग न कर. இங்க கவனிங்க, எப்போது அவனை விட்டு விலகுது? कब ये आत्मा दूर हुआ दाऊद से? எப்போது தேவனை அவன் பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ள முடியவில்லை? आमीन. कब ऐसे हुआ था परमेश्वर को शोभायमान से पवित्रता से दंडवत करने नहीं हुआ? எப்பொழுது அவன் உற்சாகம் இழந்து போய்விட்டான்? कब ये दाऊद अपने उत्साह को खो எப்போது दिया? சந்தோஷத்தை இழந்து कब விட்டான்? ये दाऊद अपने आनंद को எப்பொழுது खोया? கம்பீரத்தை இழந்து விட்டான்? कब दाऊद अपने जयजयकार को खोया? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை पवित्र தரிசிக்க முடியாது. बिना परमेश्वर को कोई आराधना. ஏன் இவன் உதடு திறக்க முடியவில்லை? நாவு கட்டப்பட்டவனாக இருக்கிறான். आमीन. दाऊद अपने ओठ को खोलने नहीं हुआ था और उनका பரிசுத்த जीव भी बंद. அலங்காரத்தோட தொழுது கொண்டு ஒரு கூட்டத்தை சங்கீத சேவை ஏற்படுத்தி பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொண்டவன். एक संगीत गीत गाने के लिए एक झुंड को खड़ा किया और पवित्रता से शोभायमान होकर प्रभु का दंडवत किया. அவரை உயர்த்தும்படியாக அந்த 1 நாளாம் 16ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. आमीन. पहला राजाओं 14वां अध्याय को तुम लोग घर पे जाके पढ़िए. அப்ப சத்தியத்தை விட்டு விலகும் போது जब सत्य से हम दूर होता, தேவன் பிரமாணத்தை ஏற்படுத்தி கொடுத்தாருங்க. प्रभु ने व्यवस्था को இத दिया. மாத்திரம் வாசித்து முடிக்க போற உபாம புத்தகம் व्यवस्था विवरण 17ஆம் அதிகாரத்துல 17वां अध्याय. 15வது வசனத்துல சொல்கிறார், व्यवस्था विवरण 17वां अध्याय में 15 वचन. Deuteronomy 17:15, அதாவது நீ ராஜாவானா எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். हमें यदि तू राजा होगा तो क्या करना? 16வது வசனத்துல வாசித்தா 16 वचन. ஆ ஆ இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. ஆ
அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி ஆ. அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். ஆ வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். ஆ அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது ஆ அவனுடைய இருதயம் அவன் சகோதரரின் பேரில் மேட்டிமை இங்கே கொள்ள போதுங்க. இவன் அநேக ஸ்திரீகளை கொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. यहाँ व्यवस्था लिखा है गई स्त्रियां को नहीं रखना. இங்க பாருங்க, ராஜா ஆயிட்டானா, यदि राजा बनेगा तू, ராஜா ஆயிட்டானா எதையும் செய்யலாமா? क्या राजा है इसलिए कुछ भी कर सकते क्या? செய்துட்டு சைலண்டா இருந்துட்டு இருக்கிறார். और कर दिया लेकिन ऐसे शांत से बैठा. யாருக்கு தெரியாத ராஜா. हमें राजा है किसी को कुछ मालूम नहीं, அதான் தீர்க்கதரிசி அனுப்புறா நாத்தான. इसलिए नातान पौशकता आया. ராஜா राजा है, அந்த ராஜாவை உணர்த்துவதற்கு वो राजा को समझाने के लिए தாவீதுக்கு நல்ல ஒரு பாக்கியம் கிடைச்சது. दाऊद को एक अच्छा अवसर मिला. உணர்த்தக்கூடிய தீர்க்கதரிசி அனுப்பிச்சார். समझाने वाले पौशकता आया. உணர்த்தக்கூடிய பாவத்தை உணர்த்தக்கூடியதற்கு நல்ல ஒரு தீர்க்கதரிசியை அவருக்கு அனுப்பினார். हाँ, दाऊद के लिए किया वो पाप को समझाने के लिए एक अच्छे पोषकता को प्रभु भेजा. ஒன்று சாமுவேல் புத்தகம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்தா दूसरा सामुएल 5वां अध्याय. அவன் ராஜாயி முதல்ல அவன் அநேக ஸ்திரீகளை தான் கொள்றான். हमें वो राजा बनाया, पहले अपने के लिए बहुत सारा स्त्रियां को. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் दूसरा राजा हो 5वां अध्याय 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12वां वचन. கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாக இஸ்ரவேல் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினான் என்று தாவீது கண்டறிந்த போது दूसरा राजा हो 2 சாமுவேல் 2 சாமுவேல் 5:12 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். और दाऊद को निश्चय हो गया कि यहोवा ने मुझे इस्राएल का राजा करके स्थिर किया और अपनी इस्राएल प्रजा के निमित्त मेरा राज्य बढ़ाया है. என்னை ராஜாவாக்கி என்னை உயர்த்திட்டார். मेरा राज्य करके मुझे बढ़ाया. 2 சாமுவேல் 5:12 என்னை உயர்த்திட்டார் என்று मुझे கண்டறிந்தார். बढ़ाया, दाऊद ने चुन लिया. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 5:12 दूसरा सामुएल 5:12. கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாக இஸ்ரவேல் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினான் என்று தாவீது கண்டறிந்த போது और दाऊद को निश्चय हो गया कि यहोवा ने मुझे इस्राएल का राजा करके स्थिर किया और अपनी इस्राएल प्रजा के निमित्त मेरा राज्य बढ़ाया. அவன் எப்பொழுது வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிக மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரத்தி தாவீதுக்கு பிறந்தார்கள். जब दाऊद एब्रोन से आया तब उसने यरूशलेम की हो और रखेलियां रख ली और पत्नियां बन ली और उसके और बेटे बेटियां उत्पन्न हुई. வேதம் சொல்லுது, நீ ராஜாவனா ஆசா என்று போய் இந்த பிரமாணத்தினுடைய பிரதியை நீ ஒரு நல்ல ஒரு காப்பி வாங்கி அதை படிக்கிறார். और शास्त्र कहता है यदि तू राजा बनेगा तो तू याजक के पास जाना, ये व्यवस्था से एक नकल अपने के लिए रख लेना. நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உபாகமம் 17ஆம் அதிகாரத்துல கடைசியா இதைத்தான் சொல்றார். व्यवस्थावरण 17वां अध्याय में आखिरी वचन நீ यही है. ராஜாவானா அவன்கிட்ட போய் ஆசாண்ட போய் பிரதியை வாங்கிட்டு வந்து படிக்கணும். यदि तू राजा बनेगा तो याजक के पास जाना, अपने के लिए एक नकल लेना, प्रतिदिन पढ़ना. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. நீ ராஜ்யம் பண்றது தேவனுடைய ஜனத்தை நீ நடத்தணும். அந்த ராஜா क्योंकि पवित्र बिना दर्शन भी नहीं पा सकता. और जो राज्य करता है परमेश्वर के लोगों के लिए वो राजा बन के बैठा. நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்த, तुम भी अपने परिवार का अगुवाई करने के लिए, ஜனத்தை நடத்த, लोगों का अगुवाई करने के लिए, சபையை நடத்த कलीसिया का अगुवाई करने எனக்கு பரிசுத்தம் தேவை. मुझे पवित्र உங்கள் जरूरत है. குடும்பத்தை நடத்த तुम्हारे परिवार का अगुवाई உங்களுக்கு करने பரிசுத்தம் தேவை. तुम्हारा पवित्र जरूरत है. உங்களுக்கு எதையும் நடத்த வேண்டும் சொன்னா कुछ भी तुम अगुवाई करने के लिए பரிசுத்தம் இல்லாமல் पवित्र भी ना தேவனை தரிசிக்க முடியாது. परमेश्वर को दर्शन नहीं पा அதனாலதான் இங்க தாவீதுடைய வாழ்க்கையில सकते. इसलिए दाऊद के जीवन में அந்த பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ளுங்கள் என்று பாடினவர். दाऊद तो ऐसे गीत गाया, पवित्रता से शोभा में होकर उसका आराधना करो. தொழுது கொள்ள தடுமாறுகிறார். लेकिन अब वो दंडोत करने के लिए डक காரணம் என்ன? कारण क्या? சத்தியமே பரிசுத்தமாக்கும். सत्य के द्वारा ये पवित्र வேத होता. வசனமே சத்தியம். वचन की सत्य, இந்த சத்தியத்தை விட்டு விலகிடக்கூடாது. ये सत्य से दूर नहीं होना. அவன் பொய்யன், वो झूठा, பொய்க்கு பிதாமா இருக்கிறான். झूठा का அவன் पिता பேசும்போது சொந்தத்தை எடுத்து பேசுறான். जब वो बोलता है अपने स्वयं से இந்த बोलता है. இதை விட்டு விலகிட்டோம் சொன்னா इससे हम दूर होगा तो நாம் அவரை பரிசுத்த அலங்காரத்தோட हम पवित्रता से शोभायमान होकर दंडोत அந்த नहीं कर பியூட்டியை பார்க்க முடியாது. सकते. हमें वो तेजस्वी को नहीं देख நீங்க सकते. தொழுது கொள்ளும் போது தான் நீங்க பியூட்டி. हमें जब तू दंडवत करता तब तू शोभायमान. நீங்கள் ஒவ்வொரு ஆராதனையும் கடந்து ஆராதிக்க வாரீங்க. तुम हर आराधना में यहाँ आता आराधना करने के लिए அவருடைய அழகை பெற்றுக் கொண்டு போகிறீர்கள். उनके सुंदरता को तू पाके जाता है. மகிமை
இறங்குறது, परमेश्वर को तेजस அந்த उतारता, குளோரியை அனுபவிச்சுட்டு போறீங்க. वो तेजस्वी को तू पाता है। நீங்கள் வேதம் சொல்லுது நீங்கள் ஒவ்வொருவரும் அழகானவர். शास्त्र कहता तुम सब धन्य है, सुंदर है। இந்த வேத வசனத்தை ये वचन को காண்கிறதுனாலும் तुम देखते हो, கேட்கிறதுனாலும் सुनते हो, நீங்கள் तुम பாக்கியவான்கள். सब धन्य है। தாவீது दाऊद நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை नातान पश्चात का அவன் वचन கேட்டான், वो सुना, விழுந்து கிடந்தான். वो गिर 7 நாள் தேவ சமூகத்தில் விழுந்து 7 கிடந்தான். दिन प्रभु के सम्मुख में पड़ा, மீண்டும் பாக்கியவானாக எழுந்து दोबारा धन्य கெம்பீர होकर சத்தத்தோடு जय கூட जयकार के साथ அவன் ஆராதிக்கிறவனாக आराधना இருந்தான். किया। அல்லேலூயா. அல்லேலூயா। அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, इसलिए शास्त्र அந்த कहता ஒரு விஷயத்துல தவிர केवल सिवाय वो विषय அவன் எல்லா தேவ வாக்கியங்களையும் பிரமாணங்களையும் பின்பற்றி बाकी- அவரை விட்டு பிரமாணத்தை விட்டு விலகலன்னு बाकी சொல்லப்பட்டது. सारे विषय प्रभु की व्यवस्था से दूर नहीं हुआ। அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, इसलिए शास्त्र कहता தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற दाऊद मेरे मन के अनुसार, ஆண்டவர் அவனுக்கு கிருபைகளை கொடுத்தார். परमेश्वर उनका अनुग्रह அந்த दिया। கிருபையை உங்களுக்கு தரப்படி वो अनुग्रह तुम्हें भी दिया। தாவீது கழித்த நிச்சயமான கிருபையை உங்களுக்கு அருளுவேன். दाऊद को दिया हुआ अटल कृपा सचमुच तुम्हें भी ஒரு दूंगा। சில நாம் தேவ சமூகத்தை நோக்கி हम பார்ப்போம். अभी प्रभु की ओर ताके ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, இந்த நாள் எங்களோடு கூட நீ இடைப்பட்டிருக்கிறீர். Thank you Lord. धन्यवाद यीशु, Yes Jesus. धन्य धन्य पवित्र आत्मा, पवित्र आत्मा, मुझे ले जाओ यीशु के चरणों में। पवित्र आत्मा सिर्फ तेरे लिए, यीशु तेरे लिए, सिर्फ तेरे लिए, यीशु तेरे लिए, सिर्फ तेरे लिए, यीशु तेरे लिए, मैं हाथ उठाता पवित्र आत्मा, पवित्र आत्मा, मुझे ले जाओ यीशु के चरणों में। पवित्र आत्मा। आइए हम प्रार्थना करेंगे। अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता, ये नए साल 2000